ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த 3வது மாதத்தின் இந்த முதல் கூடுகையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்தபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் தொடங்கினதிலிருந்து நம்ம இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் பெருக வேண்டிய காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத பாடக்கூட்டத்திலையும் இந்த பெருக வேண்டிய காரியத்திலும் முதல் காரியத்திலையும் விசுவாசத்தை குறித்து நாம் மிகவும் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் அநேக வார்த்தை வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தில் எந்தெந்த காரியங்களிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் அநேக வசனங்களை நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாகவும் இந்த 17வது பாகத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம மாத்திரம் கேட்கல, இந்த ஆன்லைன் மூலமாக அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்தெந்த இடங்களில் இருந்து நம்முடைய வார்த்தை வசனங்களை அவர் கேட்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில இடங்களிலே பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு பெங்களூர்ல இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு மாறாக கர்த்தர் இங்கிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து கர்த்தர் ஒரு சிலர்கள் இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகளை நாம மாத்திரம் கேட்கல, அநேக குறைந்தபட்சம் ஆன்லைன்ல மாத்திரம் நம்முடைய வார்த்தைகளை 40க்கும் மேற்பட்டோர் இந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை வசனங்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அநேகர் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கிறது என்பதை எங்களுக்கு அதை ஆன்லைன் மூலமா அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த வார்த்தை நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நம்மோடு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட நம்முடைய சகோதரர் ரஜி அவர்கள் ஒரு சில வார்த்தை வசனங்களை நமக்கு வேத பாட கூட்டத்தில் ஒரு சில வசனங்களை நமக்கு கொடுத்தார். எந்த நாளிலும் இந்த உபவாசத்தை மன்னிக்கவும் இந்த வேத பாட கூட்டத்திலையும் நம்ம தொடர்ச்சியாக கேட்டு வந்திருந்த அந்த விசுவாசத்தின் உயிர்ப்பின் சத்தியங்களை தொடர்ந்து இந்த நாளிலே 17வது பாகமாக நம்ம அதை கேட்க போகிறோம். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நாம் சோதிக்கப்படும் பொழுது எப்பேற்பட்ட விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த நாளிலும் ஒரு நல்ல போராட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை எப்படி போராட வேண்டும், ஏதோடு நம்ம போராட வேண்டும் என்று சொல்லி இந்த 7வது காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லினேன். இந்த எக்ஸசைஸ் என்பதை வாழ்தல், கீழ்ப்படிதல், நடத்துதல், விசுவாசத்தை குறித்து நாம் கிரியை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து நம்ம பிரேயர்ல நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி கடந்த 6வது பாகத்தில் நம்ம சோதிக்கப்படும் பொழுது எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலமாக பேசினார். இன்னைக்கும் நல்ல போராட்டத்தை போராடுகிற கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட போராட்டத்தை நம்ம காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில வசனங்களை இன்னைக்கு மேற்கோள் காட்டி நம்மை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எடுத்து ஒரு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12 மற்றும் 13ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12 மற்றும் 13ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவனாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வசனத்தை அவனுக்கு அறிவுரையாக கூறுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு சில அறிவுரையான வார்த்தைகளை இந்த நல்ல போராட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். முதலாவது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணுமா, போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு அவர் போதித்தருகிறார், கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் பார்க்கிறோம், இந்த உலகத்தின் வாழ்க்கையில வாழ்வாங்க, ஆனா அவங்க மரிக்கும் போது
அவங்களுடைய போஸ்டர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் ஒரு சிலரை தனிப்பட்ட விதமாக நான் நன்காக அறிந்திருக்கிறேன். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், குடிப்பழக்கத்தினாலும் மற்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனால் அவங்க மரித்த பிறகு அவங்களுடைய காரியங்கள் எப்படி எழுதியிருப்பாங்க சொன்னா, இப்படி எழுதியிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. இவ்வாறாக எழுதி கொள்வதன் நிமித்தமாக நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராடினதாக ஒருவேளை இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு பொழுதும் அந்த காரியத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என் தேவனுக்காக விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராடினால் மாத்திரமே நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர்களோ என்னுடைய பெயர்களோ இவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினவர்கள் என்று சொல்லி வார்த்தை வசனங்கள் பொறிக்கப்பட்டதாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கணும், வார்த்தையின்படி ஜீவிக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடுகிற காரியங்களிலே நீங்களும் நானும் இருக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. மற்றவங்களை போல அல்ல, எப்படி எழுதி கொள்ளுகிறவராய் அல்ல, போஸ்டர்ல எழுதி கொள்ளுகிறவர்களாய் அல்ல, இல்ல பேனர்ல எழுதி கொள்ளுகிறவர்களாய் அல்ல, நல்ல போராட்டத்தை உண்மையான ஜீவியம் இல்லையா? அப்போ நாம அந்த ஜீவியத்துல வாழும் பொழுது போஸ்டர் சொல்லக்கூடாது, சாட்சி சொல்லணும் இல்லையா? சாட்சி சொல்லணும். இவங்க உண்மையாகவே நல்ல போராட்டத்தை இயேசுக்காக போராடினாங்க, அவங்க உலகத்தை என்ன பண்ணாங்க, ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாகவே சொல்லணும் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாகவே பொருத்தமான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ஒரு நல்ல போராட்டத்தை உலகத்துல போராடினவராக இருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்துவ பிள்ளைகள் அநேக பேர் தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினா. அவன் என்ன பண்ணிருப்பான், ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்துல இருந்து அவன் செத்து போயிருப்பான். அவனுக்கு எப்படி இருக்கும், நல்ல போராட்டத்தை போராடி. இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தார், என்ன பண்ணுவான், ஐயோ இந்த வசனம் இப்பேற்பட்ட காரியங்களுக்காக எழுதணும். ஆனால் உண்மையாகவே தேவனுக்காக வாழ்ந்து ஒருவேளை நாம மறிப்போமானால் நம்முடைய கல்லறைகள் அப்பேற்பட்ட வார்த்தைகள் பொறிக்கப்படும் போது என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. நாம வேற யாரும் சாட்சி சொல்ல தேவையில்லை, என் தேவனாகிய கர்த்தரே சொல்வார், என் பிள்ளை நல்ல போராட்டத்தை போராடினார், உலகத்தை ஜெயித்தான் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல போராட்டத்தை கொடுக்கிறதாய் காணப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இனி நமக்கு போராட்டமே கிடையாது, இயேசு கிறிஸ்து நமக்காக போராடி விட்டா, மரித்து விட்டா, சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, இனி உன் வாழ்க்கையில என்ன வராது, போராட்டம் வராது, பிரச்சனை வராது என்று சொல்லி தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற வார்த்தைகளினால இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையில விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தை கண்டு விசுவாசித்து அதின்படி வாழ்ந்து ஜீவித்து மரித்தாரோ, அப்பேற்பட்ட காரியங்களிலே நீங்களும் நானும் என் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட போராட்டம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா போராட்டம் வராதுன்னு சொல்லி எங்குமே என்ன பண்ணல, சொல்லப்படல. கர்த்தர் சொன்னா, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றும் தான் சொன்னாரு. அப்ப அந்த வார்த்தையின் வசனம் என்ன சொல்லுகிறது, சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாடுகளை குறிக்கிறது. அந்த பாடுகளை நீங்களும் நானும் சுமக்கிற நாட்களிலே அவருடைய மகிமையில நாம் என்ன பண்ணுவோம், பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். அன்னைக்கு தூதர்கள் சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன். அந்த விசுவாசம், அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும், வேணும். அந்த வார்த்தை வசனம் நமக்குள்ள கிரியை செய்யணும்.
அந்த வார்த்தை வசனம் நமக்குள்ள நடப்பிக்கணும். அப்ப நான் நல்ல போராட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் போராடணும். உலகத்தோடு அல்ல. உலகத்தோடு நான் போய் சண்டை போடுறது அல்ல, ஒருத்தரோடு அடிக்கிறது இல்லை, குத்துறது இல்லை, அதுல வர்றது இல்லை. என் தேவனுக்காக நான் நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நிச்சயமாகவே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும்? காத்து நான் அவரோடு நான் என்ன பண்ண முடியும்? சேர்ந்து கொள்ள முடியும். முடிவு பரியந்தமோ அதுதான். பாதி வரைக்கும் அல்ல, முடிஞ்ச வரைக்கும் போராடுறது அல்ல, உறுதியாய் முடிவு பரியந்தமும் உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல போராட்டம். ஒரு சண்டை போடுறேன்னா ஒரு வெற்றி இல்லைன்னா தோல்வி அது தெரியணும். அதுதான் ஒரு சண்டையோட முடிவு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு இல்லைன்னா கெட்ட முடிவு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்ள போகிற சாட்சியாக தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்ல வாழ்க்கையை வாழணும். நல்ல வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தாதான் நல்ல போராட்டத்தை நம்ம போராட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு போயிட்டா நல்ல போராட்டம் இல்லையா? இன்னைக்கு சபைக்கு போயிட்டாலே நமக்கு ஒரு நல்ல போராட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவர் மத்தியில நம்ம வாழ்கிறதே ஒரு நல்ல போராட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல. நிச்சயமாகவே நம்ம நல்ல போராட்டத்தை நம் போராடுகளா இருக்குமானால் கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவளா இருக்கணும், கிறிஸ்துவை போல விசுவாசிக்கிறவளா இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அப்பேற்பட்ட காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும்? வாழ்கிறவளா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் என்னது? ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம சரியா இருக்கணும். சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? தினம் தினம் நம்ம நிதானித்து நாம் சரி செய்து கொள்ளுகிறவளா இருக்கணும் இல்லையா? நாம் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நாம் என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ளணும் இல்லையா? இந்த வீடியோ கேம்ஸ்லாம் நான் சிறு வயதில் விளையாடினது உண்டு. இப்போ ஒரு லெவலுக்கு போன பிறகு அது என்ன ஆகிடும்? ரொம்ப கடினமாயிடும். அதனால என்ன பண்ணிடுவோம்? ஏதாவது ஒரு தவறு செய்து என்ன பண்ணிடுவோம்? அதுல அவுட் ஆயிடுவோம். ஆனால் அடுத்த தடவை நம்ம அதை 2வது தடவை அதை விளையாடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, இந்த இடத்துல இந்த இது இருக்கும், நம்ம ஜாக்கிரதையா விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சிந்தையே நம்முடைய காரியங்களை நம்ம ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில தவறுகளை நம்ம செய்யும் பொழுது அடுத்த தடவை அந்த தவறுகளை நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யாத வழிக்கு நம்ம முயற்சி செய்கிறவர்களா இருக்கணும். எப்படியாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? தவறி விடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது என்று சொல்லி நீங்களும் நானும் வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு நிச்சயமாகவே என்னை தொட்ட வார்த்தைகள். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவனை பார்க்க கூடாது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு நல்ல போராட்டத்தை நீங்களும் நானும் போராடணும் அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கணும்னா, நீ அடுத்தவனை பார்க்க கூடாது, கிறிஸ்துவனை பார்க்க கூடாது. அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவன் வாரத்துல எத்தனை நாள் சபைக்கு போகிறான், சண்டே சர்ச்சுக்கு போறானா, இல்ல மற்ற நாள் ஊழியம் செய்யறானா, அதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. நம்முடைய நான் ஒரு கிறிஸ்துவனாய் நிச்சயமாய் வாழணும் அப்படின்னு சொன்னா நான் மற்ற கிறிஸ்துவனை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை மாத்திரமே நான் பார்க்கிறவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? யாரை பின்பற்றணுமோ அவங்கள பார்த்து கொண்டு நான் இவங்கள போல நடக்கணும், இவங்கள போல நான் என்ன பண்ணணும்? முடி வெட்டணும், அவங்கள போல நான் என்ன பண்ணணும்? கண்ணாடி போட்டுக்கணும், அவங்கள போல நான் என்ன பண்ணணும்? வளரணும், அவங்கள போல நான் முடி விடணும், அவங்கள போல எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய இயேசுவை பின்பற்றாமல் போயிடுறோம் இல்லையா? இன்னைக்கு அந்த பாஸ்டர் போல நம்ம இருக்கணும், அந்த சிஸ்டர் போல இருக்கணும், அந்த பிரதர் போல இருக்கணும், அவங்க இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அவங்கள போல நல்லா நம்ம என்ன பண்ணோம்? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படி அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை அடுத்த கிறிஸ்துவனை பார்க்கிறதல்ல, கிறிஸ்துவை பார்க்கிறதே உண்மையான கிறிஸ்துவன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம உண்மையான கிறிஸ்துவனாய் நான் வாழணும்னா எனக்கு முன்பாக கிறிஸ்து மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கை, பாடு இல்லாத வாழ்க்கை யாராவது சொல்றாங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து முதலாவது என்ன பண்ணுங்க?
விலகி கொள்ளுங்க. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை பாடு நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை பிரதர், நீங்க சொல்றது போய், என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே பாடு இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. எல்லாத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் இந்த உலகத்துல பாடுபட்டு இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ண மாட்டார், உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, அந்த கஷ்டத்துல விழுந்துடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கவனமா இருப்பார். அப்போ அந்த பாடுகளில், அந்த வாழ்க்கையின் சூழ்நிலையில நீங்களும் நானும் போகும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை கவனமாய் நடத்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பாடுகளை சுமந்தார், அதனால் நமக்கு பாடுகள் கிடையாது என சொல்லும் சில உபதேசங்களை நீங்கள் நிச்சயமாகவே என்ன பண்ண வேண்டும், ஒதுக்குகிறவர்களாய் காணப்படணும். நமக்கு பிடிக்கல, ஒரு சாப்பாடு பிடிக்கலன்னா உடனே என்ன பண்ணிடுறோம், தூரம் வச்சிடறோம், தள்ளி விட்டுறோம். எனக்கு இதுக்கு பிடிக்கல, இது எனக்கு ஒத்துக்காது, இது எனக்கு அலர்ஜி என்று சொல்றோம் இல்லையா? அதே போல ஒரு சில போதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை உயர்த்தாது என்று சொன்னார். நிச்சயமாகவே அது என்ன எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவைகளை ஒதுக்குறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை அது மனுஷனா இருக்கலாம், ஒருவேளை எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கலாம். ஐயோ நல்லா ஜெபம் பண்றாங்களே, நல்லா விசுவாசமா இருக்கிறாங்களே, அல்ல அல்ல அல்ல, அது கிறிஸ்துவனுடைய பாடுகளாய் காணப்படுகிறதா, கிறிஸ்துவின் ஜீவியமாய் காணப்படுகிறதா, அப்பொழுது அந்த காரியங்களை நாம பின்பற்றி அதிலே ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவர்களையும் கிறிஸ்துவ ஜீவியத்தின் காரியங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை மாத்திரமே பாருங்க. கிறிஸ்து உங்களை நிறைவான பாதையிலே அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நஷ்டமான பாதையில் ஆத்துமாவை கொண்டு போகிறவன் பிசாசு. எப்படியாவது நம்மளை நஷ்டப்படுத்திடணும், எப்படியாவது இவங்களை என்ன பண்ணிடணும், விலகி எப்படியாவது என் வழியில சேர்த்துடணும், எப்படியாவது இவங்களை என்ன பண்ணிடணும், இவங்களை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம பண்ணிடணும், எப்படியாவது இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும், எப்படியாவது ஒரு போராட்டத்தை கொண்டு வந்துடணும், எப்படியாவது சத்தியத்துக்கு இவங்களை விலக்கி கொண்டு போயிடணும், எப்படியாவது இவங்களை சபைக்கு கொண்டு போகாதபடிக்கு என் வழியில் எப்படியாவது அவங்களை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், எனக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாவை அவன் என்ன பண்ணிடுவான், சேர்த்துருவான். ஹல்லேலூயா. இந்த விஷயங்களில் நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சத்திய வசனங்களுக்கு நாம கீழ்ப்படிந்த சத்திய வசனங்களுக்கு ஒத்து நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவர் நடத்துகிற பாதையில நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். பாருங்களேன், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லலாம் பாருங்க, குமாரனாகிய தீமோத்தேயு அவன் அட்வைஸ் எவ்வளவு அருமையா ஆரம்பிக்கிறான் பாருங்க. என் பிள்ளையே, என் மகனே, அவன் தீமோத்தேயு எப்படி சொல்றான், என் மகனே, உனக்கு நான் சொல்லப்படுகிறதான உபதேசம் என்னன்னா, நீ என்ன பண்ணு, நல்ல போராட்டத்தை போராடணும்னா கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ எப்படி விசுவாசமும் நல்மன சாட்சியமா நீ வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை நீ போராடணும்னு ஆசைப்படுறேன்னா உன் வாழ்க்கையில 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னா, நீ விசுவாச வாழ்க்கையில வாழு. 2வது, நல்மன சாட்சியோடு வாழு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வாழ்றது ரொம்ப மிகவும் கடினமான வாழ்க்கை இல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான வாழ்க்கை இல்லையா? ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார் அதை தான் செய்வேன்னு சொல்லி.
ஆனால் நம்மளால நம்பவே முடியாது. எப்படி ஆண்டவர் இது நடக்கும்? இது எப்படி ஆண்டவர் என் சூழ்நிலையோடு ஒத்து போகும்? இந்த காரியம் எனக்கு வர்றதுக்கான வழியே இல்லையே, சூழ்நிலையே இல்லையே, ஆனால் நீ இதை தருவேன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே நம்புறதுன்னு சொல்லி அநேக வேலையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? புலம்பு இருக்கோம், அழுது இருக்கோம், கதறி இருக்கிறோம். இல்லவே இல்லை ஆண்டவரே, இதை முடியவே முடியாது, நீங்க ஏதோ சொல்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பல வேலையில நம்ம கதறிய வேலை உண்டு. ஆனால் அந்த காரியம் நம்மிடத்துல வந்து சேரும் பொழுது நிச்சயமாகவே நம்ம நோக்கி பார்ப்போம், என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஏன்னா எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன். நான் விசுவாசிக்காமலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு செய்கிறார் என்று சொன்னால் என் விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் விசுவாசம் என்னை நல் மனசாட்சியோடு நடத்தணும். என் நல் மனசாட்சி, என் இருதயம் எனக்கு எது நல்லது எது சரின்னு சொல்லணும் இல்லையா? என் இருதயம் தவறு செய்யும் போது என்ன பண்ணணும்? அது தவறுன்னு சொல்லணும், சுட்டி காட்டணும். அதுதான் நல் மனசாட்சி. நான் எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சாலும் நான் செய்யறது சரின்னு சொல்லுகிற காரியம் எப்பொழுதும் அது நல் மனசாட்சியோடு காணப்படவே படாது. ஹல்லேலூயா. அது நம்மை நல்ல போராட்டத்துக்கு கொண்டு போகாது இல்லையா? அப்ப நம்ம காரியங்கள் நமக்கு நல் மனசாட்சியோடு கூடிய நமக்கு விசுவாசம் வேணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன பண்றான்? ஒரு அறிவுரையை கூறுறான். இன்னைக்கு பவுல் நமக்கு சொல்லுகிறான், நீ உன் வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடணுமா? கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடணுமா? ஏசப்பாவுக்கு முடிச்ச மாதிரி நீங்க வாழணுமா? ஏசப்பாவுக்கு ஏற்ற வாழ்க்கையில நீங்க வாழணுமா? சத்திய வசனம் உங்களை சரியான பாதையில கொண்டு போகணுமா? முதலாவது விசுவாசி, இரண்டாவது உன் வாழ்க்கையில நல் மனசாட்சியோடு வாழ்ந்து பாரு. கர்த்தருடைய நல்ல போராட்டத்தின்படி உன்னை என்ன பண்ணுவாரு? நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நிறைய வார்த்தைகளை சொல்கிறான். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்ப ஒருவர். 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. எப்படி? நான் போராட்டத்தில் இருக்கும் பொழுது என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளணுமா? எப்படி? அவரையே பற்றிக்கொள்ளணும், அவரையே உறுதியா பற்றிக்கொள்ளணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் யாரை விட மாட்டேன்? என் கர்த்தரை விட மாட்டேன், அவரையே பற்றிக்கொள்ளிருப்பேன். ஏன்னா அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுமா? தாங்குகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய வேலையில நம்ம விழுந்து போகிறது காரணம் கர்த்தரை பிடிக்காம விடுறது, கர்த்தரை தேடாம இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு தேவனை தேடாம போயிட்டோம். இந்த சூழ்நிலையால நான் சர்ச்சுக்கு வரல, இந்த சூழ்நிலையால நான் தேவனை தேடல, இந்த வேலை இருக்கிறதுனால நான் சபைக்கு வரல, இந்த காரியத்தினால நான் தேவனை தேடாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்காம போயிடும் இல்லையா? கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கணும்னா இன்னைக்கு நான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என் பக்கத்துல இருந்தா தானே நான் ஒருத்தரை பிடிக்க முடியும். தூரத்தில் இருக்கிறவங்களை என்னால என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அப்போ நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பிடிக்கிறவராயிருப்பார். கர்த்தரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களாய், தேவனை பிடிக்கிறவர்களாய், நல்ல போராட்டத்தில் நீங்க ஜெயம் எடுக்கணுமா என்று சொன்னால் தேவனோடு இருங்க, தேவனோட கரத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கரத்தை பிடிக்க விடுங்க இல்லையா? கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கணும். நீங்க ஒரு வேலை பிடிச்சீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளை ஆண்டவரை விட்டுருவீங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்குமானா அவர் ஒருபொழுதும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில நல்ல போராட்டத்துல நான் போராடணும்னா என் கரம் எங்க இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தரோடு இல்லாம நான் நல்ல போராட்டத்தை போராடணும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகவும் கடினமுள்ளதா இருக்கும். அப்போ அதுக்கு மாறாக என் தேவனை நீங்கள் உறுதியாய் பிடித்து, சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமா அவரை பிடித்துக் கொள்வர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், நம்மை விடாமல் நம்மை பற்றிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படியே செய்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்? நமக்கு அவன் சொல்லுகிறவனா இருக்கிறான். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இல்லையா இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போ நம்முடைய காரியங்கள் நாம பெற்றுக்கொள்ளணும் ஒரு விஷயத்துல இருந்தோம்னா அது என்னென்ன காரியங்கள் உங்களை டைவர்ட் பண்ணதோ அந்த காரியங்கள், அந்த டைவர்ஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில் அப்படிதான். ஒருவேளை நல்ல போராட்டத்தை என் வாழ்க்கையில நான் போராடணும் நீங்க போராட நினைப்பீங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில பாவமான காரியங்கள், இச்சகமான காரியங்கள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் நிறைய காரியங்கள் உங்களை மேற்கொள்ள பார்க்கும். ஏன்னா நீங்க நல்ல போராட்டத்தை போராடக்கூடாது, விசுவாசத்தை காத்துக் கொள்ளக்கூடாது, நல்ல விஷயங்களை நீங்க தேவ சமூகத்தில் கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை உங்களுக்குள்ள விலக்கி காத்துக் கொள்ளும்படியாக அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஆசைகளை, ஓ நீ இங்க போறியா, அங்க பாரு, அந்த இடத்துல பாரு, அந்த இடத்துல உனக்கு தேவையானதை வச்சிருக்கிறேன், அதையும் பாரு, அதையும் பாரு, இதையும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசைகள் அநேக காரியங்களுக்குள்ள நமக்குள்ள கொண்டு போவான். இயேசு கிட்ட நம்ம கிட்டி சேராதபடிக்கு நம்முடைய வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வீக்னஸ் என்ன பண்ணுவான்? அடிப்பான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? உடனே ஐயோ நல்லா இருக்குதே, இதுதான் நான் வாங்கணும்னு நினைச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லி அந்த அந்த காரியங்களுக்குள்ளாய் நாம் விழுந்து போயிடுவோம். ஆனால் அதற்கு மாறாக என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸோட நான் போயிட்டேன்னா அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெயம் எடுக்கணும் என்று சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றான்? அவன் சொல்லுகிற காரியம் நமக்கு இச்சை அடக்கமான காரியங்கள் மிகவும் அவசியமா இருக்கிறது. நாம அக்கம் பக்கத்துல திரும்பி என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. நமக்காக பந்தயத்திற்கு ஏற்படுத்திருக்கிற குதிரை எப்படி இருக்கும்? அதுக்குன்னு வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுகிறது தான் அதோட வேலை. அதே போலதான் என்னுடைய காரியம், நல்ல போராட்டத்தை போராடணும், அதுதான் என் லக்கு. என்ன எதிரிட்டு வந்தாலும் சரி, எது குறுக்க வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் உதைத்து தள்ளிவிட்டு நான் என்ன பண்ணணும்? என் லக்கை நோக்கி நான் என்ன பண்ணணும்? ஓடுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தின்படி உங்களுடைய லக்கை நோக்கி நீங்க ஓடுங்க, அதின்படி ஜீவிங்க, அதின்படி வாழுங்க. அதான் சொல்றாரு எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்துல, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அவருடைய காரியங்களை நீங்க எப்படி பலப்படணும்னா அவர் கடைசியா சொல்ற, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்க பலப்படுங்க. வேற ஒண்ணுத்துல பலப்படுறாங்க. என் பலம் இருக்குது, எனக்கு குரல் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தாளந்துகள் இருக்கு, எனக்கு வரங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதுல போய் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய சத்துவத்தை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக வைத்திருக்கிற லக்கை நோக்கி நீங்களும் நானும் ஓடுகிறவளாக இருக்கணும். முடியும் வரையும் ஓடுகிறவளாக இருக்கணும். ஏதோ பாதியில ஓடிட்டு நிக்கிறது அல்ல. தேவனுக்காக முடியும் பரியந்தமும் அவருக்காக உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் எப்படி தொடங்கணுமோ முடிவு பரியந்தமும் அதே காரியத்தோட நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பங்கை நீங்க பெற்றுக்கொள்வோம். அதுதான் நல்ல போராட்டத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டா இருக்கும். முதல் லைன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இடையில என்னென்னத்தையோ பார்த்துட்டு என் லைன் என்ன ஆயிடுச்சு? கடைசியில நான் போக வேண்டிய லக்கையை போய் அடைஞ்சிருக்க மாட்டேன், பாதியிலேயே போயிருப்பேன். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நான் காத்திருப்பேன். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன். ஆனால் முதல்ல நான் எப்படி இருந்தனோ
என் முடிவு பரியந்தமும் என் கர்த்தரை நோக்கி அந்த லக்கை நோக்கி நான் ஓடும் பொழுது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் வாழ்க்கையில ஜெயமான காரியத்தை நான் வாழ முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நம்மோடு கிரியை செய்வதாக. நம்ம